இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? மார்க்கு 8:18 சாது சுந்தர் சிங் ஒரு முறை மலையடிவாரத்தில் உள்ள இருண்ட குகைக்குள்ளே ஒரு துறவியை சந்தித்தார். அந்த துறவிக்கு கண்கள் இருந்தும் அவற்றில் பார்வை இல்லாமல் இருந்தது. காரணம், அவர் வெளிச்சத்தை விரும்பாமல் பல ஆண்டுகளாக இருண்ட குகைக்குள்ளேயே வாழ்ந்துவிட்டார். சாது சுந்தர் சிங் அவருக்கு ஆலோசனைகள் கூறி குகையை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய கண்கள் கூசின. அவரால் உலகத்தை பார்க்க முடியவில்லை. பல ஆண்டுகளாய் இருளுக்குள்ளேயே வாழ்ந்ததினால் கண்கள் பார்வையற்று போயிருந்தது. சில வகை எலிகள் கூட பூமியின் அடியில் வெளிச்சத்தை காணாமல் வாழ்கின்றன. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் பார்வை கிடையாது. ஆம், உபயோகிக்கப்படாத கண்கள் பார்வையை இழந்துவிடக்கூடும். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு முறை 4 கண் பார்வையற்றவர்கள் ஒரு யானையை தடவி பார்த்தனர். யானை எப்படி இருக்கும் என்று ஒருவனிடம் கேட்டபோது அவன் காலை தடவி பார்த்து அது தூணை போல் இருக்கிறது என்றான். ஒருவன் வாளை தடவி பார்த்து அது கயிறு போல இருக்கிறது என்றான். இன்னொருவன் காதை தடவி பார்த்து விட்டு அது முரம் போல இருக்கிறது என்றான். மற்றொருவன் தும்பிக்கையை தடவி பார்த்துவிட்டு அது உலக்கையை போல் இருக்கிறது என்றான். ஆம், என கருமையானவர்களே, ஆவிக்குரிய குருடர்கள் கூட அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவை விட்டு மிகவும் தூரமாய் போய்விட்டதினால் இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டது. 7 சபைகளில் கடைசி சபையான லவோதிக்கேயாவுக்கு கர்த்தர் எச்சரிப்புகளையும் கொடுக்கிறார், ஆலோசனைகளையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய கண்கள் கூர்மையானவை, அக்கினி ஜுவாலை போன்றவை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த கண்கள் லவோதிக்கேயா சபையின் ஆவிக்குரிய நிலவரத்தை கண்டன. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் இருப்பதாக கர்த்தர் சொன்னார். லவோதிக்கேயா சபையானது உலகத்துக்கு வெளிச்சமாக, கலங்கரை விளக்கமாக ஒளி வீசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஆனால் அந்தோ பரிதாபம், அது குருடாக இருந்தது. குருடனாய் இருக்க காரணம் என்ன தெரியுமா? வேதாகமம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான் என்று. இயேசுவின் நாட்களிலே பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் எல்லாரும் மத தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ குருடராக காணப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து குருடரான வழிகாட்டிகளே என்று அழைத்தார். ஆம், தானே குருடனாக இருந்தால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது எப்படி? ஆம் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய குருட்டாட்டம் மிகவும் ஆபத்தானது. எபேசியர் 1:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பிரகாசமான மனக்கண்களை தேவன் தரும்படி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே அதிக கல்வியானது அநேகரை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஆவிக்குரிய குருட்டாட்டத்திற்குள்ளே கொண்டு போயிருக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே, என் தேவன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த பகுத்தறிவு என்ற பெயரிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே கத்தாவை காணப்படுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, மெய் தெய்வமாகிய உண்மை ஆண்டவரே அவர்கள் கண்டு கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய கண்களை என் தேவனை திறப்பீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.